வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவின் ஜவுளித்துறை அபார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தேசிய நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்தியாவின் பாரம்பரிய ஜவுளித்துறை மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சி எஞ்சினாகவே மாறியிருப்பதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையை தொடர்ந்து மேம்படுத்தும் வகையில் PM மித்ரா பூங்கா, உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறையில் வளர்ச்சிக்கான அடுத்த அலை உருவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தில் தடைகளை களைந்து பணிகளை துரிதமாக நிறைவேற்றி முடிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி டிஜிட்டல் வசதி உயர்நிலை தலையீடு மூலம் திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிப்பதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முக்கிய பங்காற்றி வருகிறது. பிரகதி மறு ஆய்வு மூலம் திறம்பட்ட முறையில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட திட்டங்களில் பெம்ப்லா நீர்ப்பாசன திட்டம் முக்கியமானதாக திகழ்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட யாவத்மல் பகுதியில் பெம்ப்லா ஆற்றை சுற்றியுள்ள பல்வேறு தாலுகாக்களில் பாசன வசதிகளை பெருக்க பிரதமரின் கிருஷி சிஞ்சாயி திட்டத்தின் கீழ் மொத்தம் 2685 கோடி ரூபாய் மதிப்பிலான பெம்ப்லா பாசன திட்டம் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அனுமதிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு சொத்துக்கள் உருவாக்கப்பட்ட நிலையிலும் நில ஆர்ஜித பிரச்சனைகள், கால்வாய் சுவர் வலுவாக்க சவால்கள் மற்றும் தேகானி நீரேற்ற பணிகளுக்கான கான்ட்ராக்டர் பிரச்சனைகளால் திட்ட பணிகள் தாமதமாயின. திட்டத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி பிரகதி வசதி மூலம் திட்ட பணிகளை மறு ஆய்வு செய்தார். ஒருங்கிணைந்த முறையில் காலக்கெடு அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு திட்டப்பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்திய பேரில் கள அளவிலான கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக்கப்பட்டு திட்டப்பணிகளின் வேகம் அதிகரிக்கப்பட்டது. இவ்வாறு நிறைவேற்றி முடிக்கப்பட்ட பெம்ப்லா நீர்ப்பாசன திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி பயன்பாட்டிற்கு வந்ததால் யாவத்மல் பகுதியில் திட்டமிட்ட பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைக்க தொடங்கி உள்ளன. உயர்நிலை கண்காணிப்பு மூலம் திட்டங்களை துரிதப்படுத்துவதில் முக்கிய உதாரணமாக பெம்ப்லா நீர்ப்பாசன திட்டம் திகழ்வதில் ஐயமில்லை. இந்தியா போஸ்ட் நிறுவனத்தின் பெயரில் முகவரி தகவல்களை கோரி மக்களுக்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்தி போலியானது என்றும், தபால் அல்லது பார்சல் டெலிவரிக்கு இத்தகைய குறுஞ்செய்திகள் ஒருபோதும் அனுப்பப்படுவதில்லை என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. முகவரி விவரங்களை கோரும் இணைய இணைப்புகளை திறக்க வேண்டாம் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பல்வேறு துறைகளில் செலவிடப்படாத நிதியை தேவையுள்ள துறைகளுக்கு மாற்ற சட்டமன்றத்தை கூட்டி அனுமதி பெற வேண்டும் என மாநில அஇஅதிமுக செயலர் திரு அன்பழகன் கோரியுள்ளார். ஏற்கனவே அரசு மக்களுக்கு வழங்கிய எல்லா வாக்குறுதிகளையும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாகவே நிறைவேற்ற இத்தகைய நிதி மாற்றம் அவசியம் என்று அவர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆளுநரை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு அரசியல் சாசனத்தை எதிர்ப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசின் சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளை சந்தித்து ஏனாம் பகுதியில் நிலுவையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார். ஏனாம் வெள்ளத்தடுப்பு சுவர் மற்றும் தரியால் திப்பா 3ஆம் எண் தீவின் வலுவாக்க பணிகள் இதில் அடங்கும். ஏனாமில் 38 கூடுதல் ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணைகளை கல்வித்துறை பிறப்பித்துள்ளதாகவும் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். மகளிர் கிரிக்கெட்டில் வதோதராவில் இன்று மாலை நடைபெறும் WPL போட்டியில் டாஸ் ஜெயித்த டெல்லி அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட மும்பை அணி சற்று முன் வரை 13 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.